வெல்கம் டு சினிமேலர். நம்ம இளைய தளபதி விஜய் இப்போ தளபதி 61ல் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அட்லி டைரக்ட் பண்ணுற இந்த படத்தை ஸ்ரீ தேனாடர் ஃபிலிம்ஸ் பிரம்மாண்டமான செலவில் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம இளைய தளபதி விஜய் நடிக்க போகிற 62வது படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண போகிறாருங்கிற தகவல் ஏற்கனவே வெளிவந்திருந்தது. நம்ம இளைய தளபதி விஜயோட கெரியர்லேயே தவிர்க்கவே முடியாத 2 மாபெரும் வெற்றி படங்கள்னு சொல்லணும்னா கத்தி, துப்பாக்கி. இந்த 2 படங்களையும் கொடுத்த ஏஆர் முருகதாஸ் நம்ம இளைய தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஃபேவரட் டைரக்டராக இருக்காருன்னே சொல்லலாம். இளைய தளபதி விஜயும் முருகதாஸும் 3வது முறையாக இணைய போகிற தளபதி 62 படத்துக்காக ரசிகர்கள்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்நிலையில் தளபதி 62வை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க போகிறதா சொல்லப்பட்டு வந்த நிலையில் இப்போ அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. மீண்டும் ப்ரொடக்ஷன் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க சன் பிக்சர்ஸோட கம்பேக் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணுங்கிறதுக்காகவே நம்ம இளைய தளபதி விஜயும் முருகதாஸும் இணைய போகிற தளபதி 62வை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லப்படுது. தளபதி 62 படத்துக்காக 120 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம் சன் பிக்சர்ஸ். நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த எந்திரன் படத்துக்கு பிறகு ப்ரொடக்ஷன்லேருந்து ஒதுங்கி இருந்த சன் பிக்சர்ஸ் நம்ம இளைய தளபதி விஜயும் முருகதாஸும் இணைய போகிற தளபதி 62லேருந்து மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இளைய தளபதி விஜய் முருகதாஸ் கூட்டணியில் வெளிவந்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.